ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை உங்களை தவிர வேறு யாராலையுமே மாற்ற முடியாது. அது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளே தாழ்வாக எடை போட்டு வச்சுருக்கக்கூடாது. நம்மளை பற்றி உயர்வாகவே நம்ம எப்போயுமே ஒரு எண்ணங்களை வச்சுக்கிட்டு இருக்கணும். என்கிட்ட திறமை இல்லை, அறிவு இல்லை, படிப்பு இல்லை, அழகு இல்லை, தகுதி இல்லை, பணம் இல்லை, தைரியம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எதுவாக இருந்தாலும் இந்த எல்லா எண்ணத்தையுமே தூக்கி அட்டை போட்டுருங்க. ஏன்னா இதெல்லாம் உருவாக்குறதுக்கு தான் நீங்கள் பிறந்தே இருக்கீங்க. அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு கிடையாது. ஆனால் ஏழையாக சாகிறது முழுக்க முழுக்க நம்மளுடைய தப்பு தான் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. அப்போது பொருளாதார ரீதியாக, இந்த சமூக ரீதியாக, உறவுகள் ரீதியாக வாழ்க்கையில் நம்ம மிகப்பெரிய லெவலில் வரணும் அப்படின்னா அதற்கான முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும். அதனுடைய பொறுப்பு முழுக்க முழுக்க நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதற்கு தேவையான அனைத்து விதமான சக்திகளும் நம்ம மூளைக்குள்ளே கொடுத்தே தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதனுமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பிறவி தான், படைப்பு தான். அப்படி இருந்தும் ஏன் முன்னேற முடியல அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்ம உணர்றதில்லை, புரிஞ்சுக்கிறதில்ல, தேடுறதில்ல, அறியறதில்லை. நம்ம எல்லா ப்ராப்ளத்துக்குமே சொல்யூஷன் நம்ம வெளியில் தான் தேடுறோம். நமக்குள்ளே தேடுறதே கிடையாது. நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம பிரச்சனைக்கு யாராவது ஐடியா கொடுத்துட மாட்டாங்களா, ஏதாவது தீர்வு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம வெளியில் தான் தேடிக்கிட்டே இருக்கோம். நமக்குள்ளே இருக்கிற, நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய சக்தியை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டா நம்ம அதற்கான தீர்வை நமக்குள்ளவே தேடணும், நம்மளே சிந்திக்கணும். அதுக்கு தான் நமக்கு இந்த இயற்கை நமக்கு மூளை கொடுத்துருக்கு, அறிவு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஆறாம் அறிவு எதுக்கு? சிந்திக்க தானே. நமக்கு நாமே யோசித்து பார்க்கணும், நிறைய சிந்திக்கணும், பல வகையில் சிந்திக்கணும். ஒரு 10 வழியில் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் விஞ்ஞானி ஒரு பல்பை கண்டுபிடிக்க 1000 வழியில் யோசித்தார். 1000 பொருளை அதனால் கண்டுபிடிச்சார். 1000 வழியில் யோசித்து சிந்தித்து கிடைக்காத ஒரு பல்பு 1001வது முறை அவருக்கு பல்பு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம பிரச்சனைக்கான தீர்வு பல வகையில் யோசிங்க. எப்படியெல்லாம் இதை சரி பண்ணலாம், தீர்க்கலாம் அப்படின்னு ஒரே வழியிலே சிந்திக்கிறத விட பல வழியில் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் நமக்கு ஒரு நல்ல தீர்வு, விடை கிடைக்கும். ஓகேங்களா? இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய நவீன விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்துருக்குன்னா இப்படி யோசித்ததுனால தாங்க எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐயோ இந்த உலகம் இப்படி இருட்டாக இருக்குது நைட்டில் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டு இருந்தாலும் இங்கே லைட்டு வந்திருக்காது, மின்சாரம் வந்திருக்காது. ஐயோ இந்த உலகம் ஃபுல்லாக கரடு முருடா காடாக இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இங்கே விவசாயமே நடந்திருக்காது. ஐயோ இந்த உலகம் அப்படியே கல்லும் முள்ளுமா பாறையுமா இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு அப்படியே இருந்திருந்தா இங்கே ரோடே வந்திருக்காது. இப்படி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனாலையோ இல்லை ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனாலையோ எந்த வித மாற்றமும் வந்துட போகிறது கிடையாது. அப்படியே அமைதியாக சமாதானமாக இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி கடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்களில் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? பக்காவான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது இந்த உலகத்துக்கே கூட புதுசாக கூட இருக்கும். ஓகேங்களா? இப்படி சுய சிந்தனையினால் மட்டும்தாங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றமே நடந்திருக்கு. இப்படி சுயமாக சிந்திச்சு நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே சொல்யூஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது இந்த உலகத்துக்கே ஒரு பாடமாக இருக்குங்க. எல்லாருக்குமே நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு அந்தளவுக்குலாம் திறமை இல்லை, அறிவு இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க. இங்கே அறிவும் திறமையும் சக்தியும் இல்லாமல் இங்கே யாருமே படைக்கப்படலை. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே ஒவ்வொரு மனிதனுடைய மண்டைக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான மூளையை வச்சு தான் இங்கே படைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? உங்கள் மண்டைக்குள்ளே இருந்து இந்த உலகமே பயன்பெறக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு எவ்வளவு சிந்தனைகள் வரும் பாருங்கள்.
அப்புறம் என்னங்க, இந்த உலக பிரச்சனைக்கே நீங்கள் தீர்வு தேடுறீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இங்கே ஒவ்வொருத்தராலேயுமே முடியும். ஏன்னா இன்ன வரைக்கும் இந்த உலகத்தில் 100% மூளையை யாருமே பயன்படுத்தினதே கிடையாது. மிகப்பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில விஞ்ஞானிகள் கூட அதிகபட்சம் 16% மூளை தான் பயன்படுத்தியிருக்காங்களாம். அப்படின்னா பார்த்துக்குங்க நம்மெல்லாம் எந்த அளவுக்கு மூளையை யூஸ் பண்ணுறோன்னு. ஓகேங்களா? அப்படி பார்க்க போனால் நம்ம 10% கூட வாய்ப்பே கிடையாது. நம்ம மூளையை நம்ம சிந்திக்க வர்றதே கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே மற்றவங்க மூலியமா ஏதாவது மாற்றம் கிடைச்சிருமா, ஏதாவது சொல்யூஷன் சொல்லிடுவாங்களா, ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துவாங்களான்னு வெளியிலேயே தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மூளையை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். எதுக்கு வச்சுருக்குன்னே தெரியல. பயன்படுத்துறதுக்கு தாங்க கடவுள் மூளையை படைச்சிருக்காரு. ஏங்க நம்ம அதை பயன்படுத்த மாட்டேங்கிறோம்? அதை பயன்படுத்தாதனால தாங்க நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள், சிக்கல்கள், தொந்தரவுகள், வாழ்க்கை போராட்டங்கள் எல்லாமே. ஓகேங்களா? இன்னிலிருந்து உங்கள் மூளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் கொடுங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட நீங்கள் யாருக்கிட்டையும் யோசனை கேட்காதீங்க. கொஞ்சம் சிந்திங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாருக்கிட்டையாவது ஐடியா கேட்பீங்க இல்லைங்களா? அந்த ஐடியாவை கேட்குறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. அந்த ஐடியாவை நீங்களே உங்கள் மண்டைக்குள்ளே இருந்து எடுங்க. உங்கள் மூளைக்குள்ளே இருந்து சிந்திச்சு கொஞ்சம் எடுங்க வெளியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பார்த்தாலுமே மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். நீங்கள் குறை சொல்கிறத நிப்பாட்டுங்க. அதை எப்படி சரியாக செய்யணும், அதுக்கு உங்ககிட்ட திங்கிங் இருக்கா? யோசிங்க, சிந்திங்க. அதை எப்படி சரியாக செய்யணும்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? அவங்க தெரியாமல் தானே தப்பு செய்கிறாங்க. இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுங்க. அது குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குறை சொல்கிறத விட்டுட்டு அவங்களுக்கு எப்படி சரியாக செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத சமாதான முறையில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள், யோசிங்க. ஐடியா நிறைய உங்களுக்கே வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை சிந்திச்சு நீங்களே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எல்லா வகையிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்தை நோக்கி போகிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையிலேயே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும். ஏன் இந்த உலகத்துக்கே கூட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக இருக்க முடியும். அவ்வளோதாங்க. நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய மூளையுமே ஒரு சாதாரண மூளையே கிடையாது. ஓகேங்களா? இந்த மூளையை வச்சு ஒவ்வொரு தனி மனிதனுமே இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதுக்கு நம்ம மூளையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். உங்கள் மூளையை நீங்கள் பயன்படுத்த தான் நீங்கள் யாருன்னே உங்களுக்கே தெரிய வரும். இந்த உலகத்துக்கும் நீங்கள் யாருன்னு காட்ட முடியும். நீங்கள் யாருன்ற அடையாளம், உங்கள் பேரோ, உங்கள் ஊரோ, உங்கள் உருவமோ, உங்கள் அழகோ, உங்கள் அந்தஸ்தோ எதுவுமே கிடையாது. உங்களுடைய செயல்பாடுகள் தான். ஓகேங்களா? உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் சிந்தனைக்குள்ளே இருந்து தான் வரும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது தான் உங்களுடைய அடையாளமே. ஓகேங்களா? அப்போது அந்த செயல்பாடுகளை எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது 1க்கு 100 வாட்டி இல்லை 1000 முறையாவது நீங்கள் சிந்திச்சு சிறப்பான செயலாக செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ஒரு அடையாளம் இந்த உலகத்தில் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உயர்வான இடத்த அடைவீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம். மிக்க நன்றி.